அல்லாஹ் இந்த விஷயத்த பத்தி பயங்கரமா எச்சரிக்கிறான், பயங்கரமா கோவப்படுறான். இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா உடனடியாக நம்ம நிப்பாட்டணும். அது எந்த விஷயம்னா, பிறர் பாக்குறாங்கன்னு நம்ம நன்மை செய்யற விஷயங்கள், பிறர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும்னு நம்ம நன்மை செய்யற விஷயங்கள், அது அல்லாஹ் வெறுக்கிறான். மறுமை நாள்ல அவனோட உண்மையான எண்ணத்தை மக்களிடத்துல அல்லாஹ் வெளிப்படுத்தும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அல்லாஹ்க்காக மட்டும்தான் நம்ம செய்யணும். பிற மனிதருக்காக செஞ்சோம்னா ஒரு நாள் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும். அது மறுமை நாளா இருக்கும். மறுமை நாள்ல எல்லாரும் முன்னாடி அல்லாஹ் நம்மளுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டுவான், உண்மையான முகத்தை திரை போட்டு காட்டுவான். அந்த நிலையில நம்ம கூனி குறுகி நிற்போம். எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு, நம்மளோட ரப்பு முன்னாடி கூனி குறுகி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம நிக்கணுமா? நிக்க கூடாதுன்னா நல்ல விஷயங்களை அல்லாஹ்க்காக மட்டும் செய்யும், மனிதர்களுக்காக செய்யாது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நாளையில எவ்வளவோ ஹராமான வீடியோஸ் நம்ம ஷேர் பண்றோம். இந்த ஒரு ஹலாலான அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். பரக்கல்லாஹு ஃபீக்கும்.